கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும், ஆசீர்வதிக்கப்படும் என்று பார்த்தோம். நீதிமொழிகள் புத்தகம் நம் வாழ்க்கையிலே நடைமுறையிலே நம்மை மாற்றுகிறதாக, அநேகருக்கு ஒரு நல்ல மனிதனாக எடுத்துக்காட்டாக நம்மை மாற்றுகிற ஒரு வல்லமையான ஒரு காரியம் நிறைந்த புத்தகமாக நீதிமொழிகள் புத்தகம் இருக்கிறது. அதை அனுதினமும் வாசித்து அதை நேசித்து நம் வாழ்க்கையிலே செயல்பட பிரயாசப்படும் போது அது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுக்கிறதாக சாட்சியதாக இருக்கும். இந்த வேளையிலும் கூட தியானிக்கும்படியாக நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான், ஆசீர்வதிக்கப்படுவான் என்று பார்க்கிறோம். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். நாம் அறிந்த நம்முடைய நெருக்கமான அநேகரை நாம் அவமதிக்கிற ஜனங்களாக இல்லாதபடிக்கு நாம் கனப்படுத்துகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலே ஒருவரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும். அதைதான் இங்கே சொல்லப்படுகிறது. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். நாம் அநேக கொலை, விபச்சாரம், பலவிதமான பெரிய பாவங்கள் தான் பாவம் என்று யோசிக்கிறோம். அவமதிப்பதே, அற்பமாக எண்ணுவதே ஒரு பாவமாக இருப்பதாக வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் ஒருவரையும் அவமதிக்காதபடிக்கு அவர் ஒவ்வொருவரையும் கனப்படுத்ததாய் பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக உபத்திரப்பட்டவனை அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை மறைக்காத தேவனாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் கூட ஒருவரையும் அவர் அவமதிக்காதபடிக்கு, ஒருவரையும் அவர் அற்பமாக எண்ணாதபடிக்கு ஒவ்வொருவருடைய கூக்குரலையும் கேட்டு தேவன் இறங்கினதாய் பார்க்கிறோம். தரித்திரனுக்கு இறங்குகிறவன் பாக்கியம் அடைவான் சொல்லி பார்க்கிறோம். ஆம், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே பத்திமணி சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் பார்த்திருப்போம். அவன் குருடனும் பிச்சைக்காரனுமாய் இருந்தான். அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது சீஷர்கள் அதட்டுகிறார்கள். அவன் மீண்டும் உரத்த சத்தமாய் கூப்பிட்ட போது இயேசு நின்று அவனை தேவன் அருகிலே அழைத்து அவன் பார்வை அடையும்படியாக அவனை நேசித்ததாய் பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட இயேசு கிறிஸ்துவின் குணநலங்களை நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அந்த அனுபவம் நம் வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பை, ஒரு மேன்மையை கொடுக்கும். அதனால் நம் வாழ்க்கையிலே ஒருவரையும் அவமதிக்காதபடிக்கு, ஒருவரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு, கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோமாக அந்த அனுபவத்தில் செல்வோம். நாமே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பணம் மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல. நம்முடைய குணங்கள் ஒவ்வொன்றும் செயல்படுகின்ற போது அது தெய்வ பார்வையிலே ஆசீர்வாதமாக இருக்கிறபடினாலே அந்த அனுபவத்தில் போக நாம் இப்ப கொடுப்போம். சேற்றில் விழுந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். நம்மை தேவன் அவமதிக்காமல் அவர் அன்புக்குள், அவர் கிருபைக்குள், அவர் இரக்கத்துக்குள் நம்மை அடைத்தது போல நாமும் ஒருவரையும் அவமதிக்காதபடிக்கு, அற்பமாக எண்ணாதபடிக்கு, சிறுமைப்பட்ட மக்களுக்கு, எளிமையான மக்களுக்கு இறங்குகின்ற குணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள, அதில் பிரியப்பட, ஜெபிக்க நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே எங்களை நீர் அவமதிக்காமல் உம்முடைய பிள்ளைகளை மாற்றியது போல நாங்களும் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு அநேகரை தேவனுக்குள் ஆதாயப்படுத்த பவுல் சொல்கிற வண்ணமாக எல்லாருக்கும் நான் எல்லாமான் என்கிற அந்த அனுபவத்தில் போக உதவி செய்யும். கிருபைகளை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.